சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் தடையை மீறி அங்கு தொண்டர்கள் போராட வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ராஜேஷ், இப்ப தொடர்ந்து காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு வராங்க? முழு விவரங்கள் என்ன? தற்போது காவல்துறையினர் நாம் தமிழர் கட்சி சார்பிலே அந்த போராடக்கூடியவர்களை தற்போது கைது செய்து வருகின்றனர். தற்போது வரை சுமார் 50 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து போராட்டத்தில் ஈடுபட வல்லூர் கோட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் தற்போது கைதாகி வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தற்போது போராட்டம் நடத்துவதற்காக நாம் தமிழர் கட்சியினர் முயற்சி செய்தார்கள். அவ்வாறு முயற்சி செய்தவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் காவல்துறையினருடைய வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிரை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்வது, இன்னும் எங்கள் கட்சியினுடைய தலைவர் சீமான் இங்கே வரவில்லை, எங்களுடைய அண்ணன் வந்த பிறகுதான் அவர் தலைமையில நாங்கள் போராட்டம் நடத்திவிட்டு அதன் பிறகு கைதாக தயாராக இருக்கிறோம், அதற்கு முன்பாக எங்களை கைது செய்யாதீர்கள் என்று அவர்கள் காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அதனை ஏற்க மறுத்து தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகின்றார்கள். இந்த இடத்தில் சுமார் 500 காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு 10 அரசு பேருந்துகள் காவல்துறை சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது, தடையை மீறி போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவீர்கள் என வரக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினர் கருப்பு சட்டை அணிந்தும், அதே போல பெண்கள் கருப்பு நிற புடவை அணிந்தும் அவர்கள் தற்போது வந்து இந்த இடத்திலே கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அதே போல மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை மற்றும் மாணவர்கள் பாசறை ஆகிய 3 அணிகள் சார்பிலே இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது. நாம் தமிழர் கட்சியினுடைய பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகளும் கூட இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். பல்வேறு இளைஞர்களும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் என்பது கடந்த 1 வார காலமாக தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பிலும் அதே போல மற்ற விஷயங்களிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கடுமையான அந்த எதிர்ப்பினை அவர் தெரிவித்திருந்தார். காரணம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் மாணவியின் தரப்புக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். இதில் உண்மையான குற்றவாளிகள் யார் யார் இருக்கிறார்கள், மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் சிலர் இதில் இருக்கிறார்களா என்று வெளியில் சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. எனவே முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு அரசுக்கு கண்டிப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். முன்னதாக இன்று காலையில் கூட தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தடையை மீறி போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். மானத்தமிழர் எல்லாம் ஒன்று கூடுவோம் வாருங்கள் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார். காவல்துறை போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ள நிலையிலே சீமான் இந்த அழைப்பினை விடுத்திருந்தார். தற்போது வரையில் சுமார் 50 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தற்போது வர அதாவது ஒரு 10 பேர் 5 பேர் வந்தால் கூட அவர்களை உடனடியாக இங்கிருந்து கைது செய்து அவர்களை அரசு பேருந்துகளில் ஏற்றி அழைத்து செல்கிறார்கள். வல்லூர் கோட்டம் முழுவதும் தற்போது ஒரே போராட்ட களமாக காட்சியளிக்கின்றது. காவல்துறையினருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர்களுக்கும் கடும் வாக்குவாதங்கள் நீண்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் கைதாக மாட்டோம், எங்களுக்கு நேரம் கொடுங்கள், எங்களுடைய அண்ணன் வந்த பிறகு அவரோடு சேர்ந்து முழக்கங்களை எழுப்பிவிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பிவிட்டு அதன் பிறகு நாங்கள் கைதாகிறோம், இன்னும் போராட்டமே ஆரம்பிக்கவில்லை, எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் இன்னும் இங்கே வரவில்லை என்று இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கத்தி அவர்கள் கூச்சலிடுகிறார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் இது பொதுமக்கள் சென்று வரக்கூடிய பகுதி, எனவே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இந்த வழியில் நின்று போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் அதனை முறைப்படி தெரிவித்து அரசிடம் அனுமதி பெற்று காவல்துறையிடம் அனுமதி பெற்று அதன் பிறகுதான் நீங்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும். நீங்களாக இங்கு வந்து போராட்டத்தை நடத்துவது, ஒன்று கூடுவது, இந்த பகுதி செல்லக்கூடிய மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.